அவருதான். அரசியல் பயணம் வெற்றி கொடி கட்டுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது. இப்பத்தே என் வாழ்க்கையில ஏதோ ஒரு மூலையில ஒளி தெரியுதுடா. சரித்த நல்ல சவன. தமிழகம் என்பது ஒரு ஆன்மீக பூமி. மூடு உன் புகழை பாடவும் தரங்களா பாவம் இச்சிறுவனை மன்னித்து விடு. அரசியல் என்பது வேறு, ஆன்மீகம் என்பது வேறு. அப்படி பின்னாலவா உண்மையை சொல்லு. அரசியல் என்பது வேறு, ஆன்மீகம் என்பது வேறு. அந்த ஆள்கிட்ட என்ன சொன்ன? எங்களுடைய கண்ணோட்டம் ஆன்மீக அரசியலாக இருக்க வேண்டும் என்பது. இதுல எதுல உண்மை? ரெண்டும் உண்மைதானே. என்னடா சொல்ற? இந்த இடம் தான் தெரியல. முருகப்பெருமானே ஒரு சங்கிதான். போற போக்குல முருகர சங்கின்றீங்க பாத்தீங்களா வேகமா. சிவபெருமான் சங்கி, முருகன் சங்கி. இந்த புடி தமிழன் யாரு? சங்கிதான் தமிழ். சங்கிதான் தமிழன். சங்கிங்கிற வார்த்தை, சங்கம்ங்கிற வார்த்தை தமிழுக்குரியதுங்க. புரியுதுங்களா? சிவபெருமானே பெரிய சங்கி, அவருடைய மகன் போர்க்களத்திலே சங்கி. கதே நீ ஊன் சொல்லு பூந்து அடிக்கிற, கதே நீ ஆன் சொல்லு பூந்து அடிக்கிற, கதே நீ ஓகேன்னு சொல்லு பூந்து அடிக்கிற. ஓகே, யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க இருக்கா? ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. தமிழ்நாட்டுல சங்கி, இந்துத்துவா, அதே போல சங்க பரிவார் கும்பல், RSS, பிஜேபி இதெல்லாம் கொஞ்சம் தீண்டத்தகாத ஒரு நிலையில மக்கள் வந்து கொஞ்சம் அந்நியப்பட்டு தான் இருக்காங்க. மக்கள் வந்து அவ்வளவு பெருமை கொள்கிறார்களா? என்னைய சங்கின்னு சொல்லு அப்படின்னு பெருமைப்படுறாங்களா என்ன? அழகேசா, நான் கூட உன்னை என்னமோன்னு நினைச்சேன்டா. இந்த எவர்த்திங் ஏகாம்பரத்தை விட ஒரு ஸ்டெப் மேல போயிட்டடா. சங்கினா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? சகத்தோழன், நண்பன் அர்த்தம். மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கண்ண கக்குச்சாடா? நான் கேட்க மாட்டேனாங்க. ஷங்கி என்ற சொல் தமிழ் அகராதிகளில் ஷங்கி என்ற சொல் தமிழ் அகராதிகளில் காணப்படும் ஒரு பாரம்பரிய தமிழ் சொல் அல்ல. இது ஒரு சமீபத்திய அரசியல் அல்லது சமூக சூழலில் பயன்படுத்தப்படும் ஒரு சொல். இதை கேலி கிண்டலான சொல்லாக தற்போது தமிழர்கள் பயன்படுத்துகிறார்கள். தமிழ் அகராதிகளில் ஷங்கி என்ற சொல்லுக்கு நேரடியான பொருள் பதிவு செய்யப்படவில்லை. அப்ப பெருமையா நாங்க சங்கிங்கிறத ஏற்கத்தான் வேணும். சங்கின்னா நண்பன்னா பொருள் இருக்கு, அப்படியே எடுத்துக்கலாம். யாரா நீ? இவ்வளவு பெரிய ப்ராப்ளம்டா. வேற ஒன்னா இருந்தா விடவெடுத்து போயிருப்பான். அப்படி ரன்னிங்ல சால்வ் பண்ண பாரு நீ. ஏனங்க சங்கத்தமிழன் சொல்வதுலதானங்க பெருமை. இல்ல நீங்க சங்க தமிழன் வேற. டேய் குழப்பாதீங்க, சீக்கிரம் சொல்லுங்கடா. தமிழனுக்கு ஒண்ணுன்னா முதல்ல குரல் கொடுக்குறீங்களா? பின்ன இந்துவும் தமிழனும் ஒண்ணுதானே. ஆமா, தமிழனுக்கு ஒண்ணுன்னா முதல்ல குரல் கொடுக்கணுமா? கமலஹாசனுக்கு ஏன் குரல் கொடுக்கல? நக்கல் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கீங்க. அந்த காஃபி டேலியும் பரிஸ்தாலையும் உட்கார்ந்து நக்கல் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கீங்க, கிண்டல் பண்ணிருக்கீங்க. யார் நக்கல்? நீங்க பண்ணது. என்னமோ அங்க பேசி கிழிக்கிறேன்னு இங்க விட்டா கால் விழுந்துரு போல இருக்கு. காவேரி பிரச்சனை தொடர்பா அவங்க ஒரு ஆர்ப்பாட்ட போராட்டம் பண்ணும்போது கடைசி வரைக்கும் ஜெயலலிதா அம்மா வந்து கன்னடம் வெல்கன்னு சொல்ல சொன்னாங்க. சொல்ல முடியாதுன்னு மறுத்துட்டு வந்தாங்க. கமலஹாசன் அதான் பண்ணுகிறாரு. அப்படிதான் பண்றாரு. அன்பு ஒரு மன்னிப்பு கேட்காதுன்ற ஊர் போய் சேர்ற வரைக்கும் மட்டும் வாயை கொடுக்காம போய் சேரணும். கமலஹாசன் பக்கம் நிக்கிறீங்களா? கன்னடத்து பக்கம் நிக்கிறீங்களா? எதையாவது சொல்லுங்க. பிஜேபி பக்கம் நிக்கிறீங்களா? எதையாவது சொல்லுங்க. பரவாயில்ல, எதையாவது சொல்லுங்க. என்னத்த சொல்றது? எதையாச்சும் சொல்லியா? இந்த விஷயத்துல நீங்க இந்த விஷயத்துல நீங்க தமிழ்தான் மூத்த மொழி என்பதுல ஸ்ட்ராங்கா இருக்கிறோம் நாங்க. கமலஹாசன் நாடகம் போடலாமா? தமிழ்தான் மூத்த மொழி என்பதுல ஸ்ட்ராங்கா இருக்கிறோம் நாங்க. கமலஹாசன் நாடகம் போடலாமா? கமலஹாசன் நாடகம் போடலாமா? கமலஹாசன் நாடகம் போடலாமா? கமலஹாசன் நாடகம் போடலாமா? மென்டல் ஹாஸ்பிடலுக்கு போன் பண்றான். தமிழில் இருந்து தான் பிறந்தது தெலுங்கு, மலையாளம்னு உங்களுக்கு தெரியாதா வரலாறு? எரியுது. ஆட்டுக்கறி கிலோ 1500 ஆயிப்போச்சு. 100 நாள் வெள்ளத்திலிருந்து சம்பளம் பண்ணல, காசு இல்ல. மணி நகை ஒன்னா ரெண்டா, ஒரு பிரச்சனையா ரெண்டு பிரச்சனையா, எல்லாமே பிரச்சனை. அப்ப கோழி வாங்கிட்டு போக வேண்டியது. 50 ரூபா பையில இருக்கிறது 25 ரூபா தான் இருக்கு. இப்ப நான் ஒரு மருத்துவர் ஆயிட்டேன். மருத்துவர், நீங்க நோயாளி என்கிட்ட வர்றீங்க. அப்ப உங்களுக்கு என்ன செய்யணும்? நீ டாக்டரா? பார்மசி படிச்சிருக்கியா? அப்ப பாருங்க, இங்க கொஞ்சம் சோறு போட்டு ரசம் ஊத்தவா? வேணாம். இப்ப தோசை, இட்லி, பூரி, அது கிழங்கு எல்லாம் இருந்தாலும் ஒவ்வொன்னாதான் எடுத்து சாப்பிட முடியும். அப்படித்தான் சாப்பிடணும். சாப்பிடறதுக்கு எது கணக்கு? சாப்பிடியா?
AK-74 ஒரு ஆயுதம், அது வந்து ரஷ்யால இருந்து வந்திருக்கு எங்களுக்கு. அவனே செத்தங்கடா, அவன் உங்ககிட்ட மாட்டலடா, நீங்க தாண்டா அவங்கிட்ட மாட்டிருக்கீங்க. அரிசி போல தான் தோட்டா இருக்கும், ஆனாலும் வந்து ஒரு நெஞ்சில பட்டுச்சுன்னா முதுகுக்கு பின்னாடி எதுவும் இருக்காது. எனக்கு எங்க அண்ணன்ட்டே நேரடியா பயிற்சி எடுத்தா கடாபி தான் எனக்கு பயிற்சி கொடுக்குறாரு. அவர் நாங்க 2 பேரும் ஒரு வயசானா மாமச்சினு பேசிக்கிறீங்கன்னாரு. நாங்க கடைசி வரைக்கும் அண்ணன் தம்பி தான் பேசிட்டோம். என்னென்ன சொல்றோம் பாருங்க. அப்போ உட்காந்துட்டு கேட்கும்போது எங்க அண்ணன்ட்ட கேட்குறேன், அண்ணா இப்ப இந்த ரஷ்யாவுக்கு அப்புறம் நம்மகிட்ட தான் இருக்கு இந்த AK-74 இல்லைன்னா? ஆமா. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துறாது. இந்தியாவில் இல்லப்பா, இந்தியாவில் நம்மகிட்ட, ரஷ்யாவுக்கு அப்புறம் நம்மகிட்ட தான் இருக்கு. உன்னை தெரியும்டா எனக்கு, என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். அப்ப இந்தியாவில் AK-74 சுட்ட ஒரே ஆள் நான் தான் இருக்கேன். ஒரு அளவுக்கு மேல பண்ண வந்துட்டேன்னு சொல்லு, திருப்பி வந்துட்டேன்னு சொல்லு. யாரு வந்து கேட்டா? அட யாரு கேட்க மாட்டாங்கடா, நீயா எவனாவது கூப்பிட்டு சொல்லு. முருகன் என் பேர் வந்தது, குன்றில் ஏறி ஏறி இறங்கியதால் உடல் முறுக்கி ஏறி இருந்ததால் முருகன் முருகன் என்று அழைக்கப்பட்டான். பாக்குறது பொறி உண்ட மாதிரி பாப்பல, ஆளு செம்ம காமெடி பண்ணுவாப்ல. யா ஒரே ஒரு ஓட்ட போட்டு விடுங்க விவசாயிக்கு, பாவம் யா பாவம், விஷம் குடிச்சு சாகுற நிலைமைக்கு தள்ளிட்டிய. என்னடா பிச்சை எடுக்கிற? என்கிட்ட கொடு, ஒரே ஒரு நாள் கொடுங்களேன் ப்ளீஸ். என்னடா ஒரு நாள் முதலமைச்சர் மாதிரி, இந்த சங்கர் படம் அர்ஜுன் நடிச்ச மாதிரி ஒரு நாள் கொடு. மருத்துவம் எல்லோருக்கும் தேவை. பொண்டாட்டி எனக்கு சண்டை போச்சு, அதுக்கு ஒரு மரத்தை கொடு. நான் கோழி குண்டு அடிச்சு பழகினதே கோர்ட் வாசல்ல தான். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நாங்கெல்லாம் எப்படிப்பட்ட ஆளுங்கன்னு பாத்துங்க. ஜெயில் கட்டினதே எங்களுக்கு தான் நினைக்கிறேன். கோர்ட்டு கட்டினது வெள்ளக்காரன் யாரு கட்டினா? எங்களுக்கு தான். ஆன்ஸ் கேட்டு அச்சுக்கிறானுங்க, மாவா கோசம் வச்சுக்கிறானுங்க, ஆன்ஸ் கேட்டு அச்சுக்கிறானுங்க, மாவா கோசம் வச்சுக்கிறானுங்க, மிட்டாய்க்கு சலை வெட்டிக்கிறானுங்க, குடிய குச்சிட்டு குத்திக்கிறானுங்க, தெருமுனையில் இனோவா வேணே, மச்சான் ஸ்டேஷனில் மாட்டுனவுனே. அக்கா கடலுக்குள்ள போய் ஆழமா போய் ஒரு ஆமையை பிடிச்சி மேல வந்து சுட்டு சாப்பிட்டேன்னு சொன்னா குழந்தை, ஐயோ கடலுக்குள்ள போய் ஆமையை பிடிச்சிட்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்கும். மேல வந்து அக்கா கிட்ட கையில ஒரு AK-47 கிடைச்சிச்சா, ஓ AK-47 கிடைக்குமோ அக்கா கையில. அப்படியே அக்கா போய் ஒரு நாட்டையே என்ன பண்ணிட்டேன்னா, அங்க 2 போர் நடந்துட்டு இருந்தப்ப அந்த போர் புரிந்த தலைவரை, ஓ தலைவரா, அவரே நான் சொன்னதுதான் கேட்டாரு. ஓ அக்கா இவ்வளோ பவர்ஃபுல்லான்னு 3 வயசு 5 வயசு குழந்தை உச்சி கொட்டி கேட்கும். அப்புறம்னு 30 வயசுல இருக்கிற தடிமாடு மாதிரி இருக்கிறவங்க இந்த கதையை கேட்டு நம்பிக்கொண்டு ஒருவர் பக்கம் இருக்கிறோம்னு சொன்னா அறிவு வளர்ந்திருக்கா வளரலையா? நான் நாடா சமூகத்தை சேர்ந்தவன், சீமானந்த சமூகத்தை சேர்ந்தவர். ஒரு நாள் பேசிட்டு இருக்கும்போது என்கிட்ட சொன்னாரு, கொள்கை வேறுபாடு இருந்தாலும் நான் பெரிய ஆளாய் சீஃப் மினிஸ்டர் வரணும்னு நீங்க மட்டும் தானே நினைக்கிறீங்க, மற்ற நம்ம சமுதாயத்தின் தொழில் வலையெல்லாம் என்ன கூட்டு வித்துக்கிட்டு ஆளாயிரலான்னு பாக்குறாங்கன்னு ஓப்பனாட்டே சொன்னாரு. நான் இது ஓப்பனா தான் சொல்றேன். உன்னை பத்தி நான் கூட என்ன நினைச்சிருந்தேன், நீ சீப்பாளா இருந்திருக்க. நான் ட்ரம்ப் கூட தான் நியாயமா பார்த்தா நான் வெரி க்ளோஸ் டு ட்ரம்ப் தான். நான் ரொம்ப க்ளோஸ் டு ட்ரம்போட தான் இருக்கேன். நீங்க அதை யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அப்புறம் புதின் 2 பேரும் தான் எனக்கு ரொம்ப நெருக்கம். யாரா நீ? என்ன பார்த்தா யாருன்னு கேக்குற? 8ஆம் கிளாஸ் வரைக்கும் ஒன்னா படிச்சமேடா. நான் படிக்கவே இல்லை, முட்டாள். வெளியே போ தம்பி. நான் குட்டி கதை சொல்லவன் அல்ல தம்பி, கட்டுக்கதையை சொல்ல வந்தவன். அது முதல்ல இது வந்து AK-47 தான் ராணுவத்தில் இருந்துச்சு. அதை எடுத்துக்கிட்டு இந்த AK-74 வந்த பிறகு அதை காவல்துறைக்கு கொடுத்துட்டு AK-74 ராணுவத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கதான் இருக்குது அப்படின்னு. அப்ப சுட்டுப்படையில் ஒரு சோர்வானவ அண்ணா, என்னப்பா இந்தியாவிலேயே AK-74 சுட்டா ஒரு ஆள் நான் தான் இருக்கேனா? செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. யாருங்க சொன்னது? நான் நாட்டுல இருந்தவங்க. சுபாஷ் சந்திர போஸ் படம் இருந்ததுங்க, எம்ஜிஆர் படம் இருந்தது. எங்க பெரியார் படம் இருந்தது வீட்டுல? எங்க அண்ணன் என்னைக்கு இங்க பெரியார பத்தி பேசியிருக்காப்ல?
அண்ணன் என் தலைவன் என் இடத்திலே சொன்னார், பெரியாரின் சிந்தனைகளை படித்து வளர்ந்த பிள்ளைகள், பேரறிஞர் அண்ணா என்ற பெருமகனின் பேச்சை கேட்டு எழுத்தை படித்து வளர்ந்த பிள்ளைகள், தூர தேசத்திலே வாழ்ந்த நாங்கள் போராளிகளாக மாறி நிற்கிறோம். பெரியார் என்ற பெருமகனின் நிழலிலே வளர்ந்தவர்கள், அவர் அடிச்சுவடிலே பாதை எடுத்து பயணித்தவர்கள். என்னை கைது பண்ணுங்க பாப்போம். இப்ப நான் பாடுற எம்எல்ஏ பேர் போடு போடு. இவர் மேல நாங்க எந்த ஆக்ஷனுமே எடுக்க முடியாது சார். இவர் பைத்தியம் சார், சட்டப்படி செல்லாது. மாடு என் செல்வமடா மடாடா, கேடில் விழி செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற இணையில் வாடிக்கிறார் என்னுடைய வேதம். மனிதனுக்கு கல்விதான் செல்வம், ஆனாலும் மாடும் நம் செல்வம்ன்றார் எங்க பாட்டனார் வள்ளுவ பெருமகன். பரமா படிடா, ஒழுங்கா படிடா பரமா. என்னை ஒருபோது இந்த மக்கள் தலைவராக பார்க்க மாட்டார்கள், ஏற்க மாட்டார்கள். ஏன் நீ ஒரு டுபாக்கூரு. 1000 ரூபாய்க்கு பிறந்த 1000 ரூபாய் பயிலுக, எதுக்கு எடுத்தாலும் 1000 ரூபாய். எந்த என் பிள்ளைகள் என் தங்கச்சிகள் கல்லூரிக்கு போகும்போது எனக்கு 1000 ரூபாய் காசு கொடுங்க அப்பதான் படிக்க போவேன்னு யார் சொன்ன? ஒண்ணுமே கிடையாது. ஒரு 1000 பேர் நம்ம ஒரு 1000 ரூபாய் கொடுக்கறது என்பது பெரிய தொகை இல்லை. கட்சியில் ஒரு 1000 பேர் மாசம் மாசம் வங்கியில போட்டுறேன்னா ஒரு தொகை, பெரிய தொகை இல்லை. ஒவ்வொன்றுக்கும் நம்ம அப்படி கெஞ்ச வேண்டியது. பொதுக்குழுவா, அடுத்து என்ன, அதுக்கு ஒரு பொங்கல் விழாவா, அது ஒவ்வொன்றுக்கும் நான் ரொம்ப கஷ்டமாயிடும், திணற வேண்டியது.